4 பேர் கொண்ட அந்த வரிசையில் இந்த பக்கம் ஒரு பாதுகாவலர், அந்த பக்கம் ஒரு பாதுகாவலர். நாம் எட்டி பார்த்தால் கூட பாராளுமன்றம் கோணையாகி விடும் என்று உடனடியாக நம்மை தடுத்து நேராக உட்கார சொல்லிவிடுவார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பின் பேரில் உள்ளே போய் சர்வாதிகாரம் ஒழிக என்று பேசியிருக்கிறார்கள். அந்த முழக்கமிட்டவர்களுடைய பெயரெல்லாம் நல்ல வேளையாக அலி என்றோ முகமது என்றோ அகமது என்றோ இல்லாமல் போனதற்காக நாம் சந்தோஷப்படலாம். வழக்கம் ஒருவேளை மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்திருப்பார், நினைச்சு போய் சொல்லலான்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வழக்கமாகவே பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அறுக்க மாட்டாதான் இடுப்பில் 58 அருவாள்னு. பாராளுமன்றத்துக்கே வராத ஆளுக்கு 2 பார்லிமெண்ட். ஒரே ஒரு முறை அதிசயமாக பார்லிமெண்ட்டுக்கு வந்தப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி சொன்னார், மாண்புமிகு பிரதமர் அவர்களே, நீங்கள் உட்கார்ந்திருப்பது நாடாளுமன்றம், நீங்கள் விமானத்தில் உட்கார்ந்திருப்பதை போல சீட் பெல்ட்டை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ என்று கிண்டல் பண்ணார். அந்த 20,000 புக்கு படித்த மேதாவிக்கு நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன் அவருக்கு ஓட்டு போடுவீங்க? அவருக்கு தான் ஐபிஎஸ் வேலையும் ஒழுங்காக பார்க்க தெரில, அரசியல் வேலையை ஒழுங்காக பார்க்க தெரில, ஆடும் ஒழுங்காக மேய்க்க தெரில, அதனால் அவர் சிறப்பான ஆள்னு நான் முடிவு பண்ணி அவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறேன்னு அந்த தம்பி. அப்புறம் விசாரித்து பார்த்தா அந்த பையன் இஸ்லாமியர் கிடையாது, அவன் ஒரு இந்து பையன், படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு குல்லாவை போட்டு அவன் பேரால் மோசடி செஞ்சிருக்கான். எந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டும் யாராவது ஒருவருக்கு எதிரான வெறுப்பை சொல்லிக்கொண்டே இருப்பது. சமீபத்திலே தேர்தல் நடந்த 5 மாநிலங்களில் தான் அதிகமாக இந்த வெறுப்பு பேச்சுகள் கட்டவில் தரப்பட்டது. நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று வளர்த்துவோம், நீ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டு வந்து கூட்டு போய்வியா அப்படின்னு. ஏங்க, டிஷர்ட் போட்டவங்களாம் கூட்டு போயிட முடியும்னா திருப்பூரில் டிஷர்ட்டாக உற்பத்தி பண்ணுறீங்களே, நீங்களாம் எத்தனை பொண்டாட்டி கட்டிருக்கிறீங்க, எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் என்னமோ மான மரியாதை இல்லாத மாதிரியும் சொந்த புத்தி இல்லாத மாதிரியும் யோசிக்கிற திறன் இல்லாத மாதிரியும் டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் பார்த்தா ஒடியாந்துருவாங்கன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். ஜூலியட்டுகளை தேடி அலையும் ரோமியோக்களை கண்டுபிடித்து அவர்களை கழுவேற்றுவதற்காக ஒரு சிறப்பு படை. அந்த படை என்ன போலீஸில் இருக்குதான்னா போலீஸில் இல்லை, பொறுக்கிக்கிட்டு வச்சுருக்காங்க. ஊரில் இருக்கிற பொறுக்கியை பூரா சேர்த்து அதுக்கு பேர் ரோமியோ ஸ்குவாடுன்னு ஒன்று வச்சு, அந்த ரோமியோ ஸ்குவாடுக்கு வேலை என்னன்னா, எங்கேயாவது ஒரு பையனும் பொண்ணும், அவங்க அக்கா தம்பியாக கூட இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக கூட இருக்கலாம், அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு பொண்ணும் பையனும் போகிறாங்கன்னா உடனே அவங்கள பிடிச்சி யாரை கேட்டு 2 பேரும் இப்படி ரோட்டில் சோடியாக போகிறீங்க என்று கேட்பது. நம்ம எந்த கறி சாப்பிட்றோமோ அந்த மிருகத்தோட குணம் நமக்கு வந்துருவோன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா நமக்கு மாட்டு புத்தி வந்துடும், பன்னிக்கறி சாப்பிட்டா பன்னி புத்தி வந்துடும். நம்ம தோழர் அருணன் கேட்டார், அப்பா எனக்கு மனுஷ புத்தி வேணும் போனா மனுஷங்கறி திங்கிறதாடான்னு கேட்டார். அவங்க சொல்கிறாங்க, வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா. அப்படியா, நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு. ஏம்மா, உங்கள் வீட்டு வரலாறு எங்கள் வீட்டு வரலாறு வேற வேறம்மா. அன்புக்குரிய திருப்பூர் நகர பொதுமக்களே, அன்பில் அதனை அறம் நிகழ்வுக்காக திருப்பூர் நகரில் ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி 14 குழு அமைப்புகளை கொண்ட மிக விரிவான ஒரு பரந்த மேடையை ஒரு இந்தியா கூட்டணியைப் போல உருவாக்கியிருக்கின்ற திருப்பூர் தோழர்களே, மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்விலே தங்களுடைய கலை திறனை வெளிப்படுத்துவதற்காக பல்வேறு கலைக்குழுக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநில அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கி அதனை 7 இடங்களிலே வழிநடத்தி செல்லக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரளயன் அவர்களே, இந்த கலைக்குழுவோடு தன்னுடைய கவிப்பயணத்தையும் மேற்கொண்டிருக்கின்ற இந்தியாவின் மதிப்புமிக்க புதல்வி சுகிர்தராணி அவர்களே, அருமை தோழர் ரோகிணி அவர்கள் திரைத்துறையிலே மட்டுமல்ல, மக்களின் எந்த ஒரு பிரச்சனையிலும் களத்திலும் நின்று செயலாற்றக்கூடியவராக இங்கே வருகை தந்திருக்கிறார். அத்துணை பேருக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பிலும் அன்பில் அதனை அறம் மாநில மையத்தின் சார்பிலும் பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, சென்னை மாநகரம்
47 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத வெள்ளத்திலும் பெருமழையிலும் சிக்கி திணறி மீண்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் பாதிக்கப்படாத ஒரு குடும்பம் கூட இல்லை என்று அந்த நகரமே திண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாங்கள் திருப்பூர் நகருக்குள் நுழையும் போதே எங்களை வழிமறித்து சென்னையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு திருப்பூர் நண்பர்களின் சார்பாக நீங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க தோழர்கள் மூலமாக நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் என்று இங்கே யோகி செந்தில் போன்ற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து 3 லட்சம் ரூபாய் அளவிற்கான பனியன் மற்றும் டிஷர்ட் போன்ற துணிமணிகளை எல்லாம் அந்த மக்களுக்கு எங்கள் கையிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த நிறைந்த சபையிலே அந்த தோழர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுதல்களை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு செய் என்கிற வார்த்தையை நாங்கள் மேடையிலே பேசிக்கொண்டிருக்கிறோம், அவர்கள் செயலிலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற முன்னுதாரணமான மக்கள் பணிகளில், அன்புமிக்க பணிகளில் திருப்பூர் எப்போதுமே முன்னுதாரணமாக இருக்கிறது என்று இந்த நேரத்திலே நாங்கள் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நண்பர்களே, வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அன்பு செய் என்கிற முழக்கத்தோடு இந்த பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்ன வெறுப்பு இங்கே விதைக்கப்படுகிறது நண்பர்களே என்று நாம் யோசித்தால், இந்தியாவில் ஒவ்வொரு அங்குலத்திலும், இந்தியாவின் ஒவ்வொரு நொடியிலும் சக மனிதர்களிடத்தில் நாம் அன்பை முன்வைக்கிறோமா, வெறுப்பை முன்வைக்கிறோமா என்று கேட்டால், நியாயமாக நாம் எல்லோரும் அன்பைத்தான் செலுத்துகிறோம். ஆனால் அன்பை வெறுப்பினால் மாற்றீடு செய்வதற்கு சிலர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த திருப்பூர் நகரத்திலே கலைப்பேரணி நடத்தி வரும்போது இந்த நகரமே நம்முடைய கால்பட்டு புழுதி தூசு பறந்தது. நேற்று பாராளுமன்றத்தில் வேறொன்று பறந்தது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தீபாவளிக்கு வாங்கி வெடிக்காமல் மிச்சம் வைத்திருந்த 4 பட்டாசுகளை கொண்டு போய் பாராளுமன்றத்திலே நேற்று வெடித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நானும் நம்முடைய மாநில தலைவர் மதுக்கூர் ராமலிங்கம், நம்முடைய துணை பொதுச் செயலாளர் வேலாயுதம் போன்றவர்களெல்லாம் பாராளுமன்றத்திற்குள் போய் பார்த்தோம். இந்த பாராளுமன்றத்திற்குள் நுழைவதற்கு நாம் போட்டிருக்கிற பேண்ட் சட்டையை தவிர மீது எல்லாத்தையும் உருவி எடுத்துடுறாங்க. அதில் மட்டும்தான் அவங்களுடைய கருணையை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவிற்கு 4 கட்ட சோதனை. நம்ம கையில் ஒரு அடையாள அட்டையையும் அவர்கள் கொடுக்கக்கூடிய நுழைவுச்சீட்டையும் தவிர எதுவுமே இல்லாத நிலையில்தான் நாம் பாராளுமன்றத்திற்குள் நுழைய முடியும். அதுவும் கூட அந்த பார்வையாளர் மாடத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய பாதுகாவலர்கள் நம்மை அப்படியே கைத்தாங்களாக அழைத்து போய் ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு நமது பக்கத்திலேயே நின்று கொள்வார். 4 பேர் கொண்ட அந்த வரிசையில் இந்த பக்கம் ஒரு பாதுகாவலர், அந்த பக்கம் ஒரு பாதுகாவலர். நாம் எட்டி பார்த்தால் கூட பாராளுமன்றம் கோணையாகி விடும் என்று உடனடியாக நம்மை தடுத்து நேராக உட்கார சொல்லிவிடுவார்கள். இவ்வளவு பந்தோபஸ்து பாதுகாப்பெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் 4 பேர் பாராளுமன்றத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அதிசயம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்ததுதான் மிகப்பெரிய அதிசயம். இதை அழைத்து கொண்டு போனவர், இந்த 4 பேரில் 2 பேரை உள்ளே அழைத்து கொண்டு போனவர்களுக்கு யார் பாஸ் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி ஒருவர் தான் பாஸ் கொடுத்திருக்கிறார். ஆளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரிடம் பாஸ் வாங்கி கொண்டு உள்ளே போனவர்கள் யாராக இருப்பார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் அப்படியெல்லாம் வேறு யாருக்கும் அந்த பாஸை கொடுத்து விட மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு வேண்டியவர்களைத்தான் அழைத்து போயிருக்கிறார்கள் என்பது நாம் ஒன்றும் அறியாத விஷயம் அல்ல. அப்படி அழைத்து போன அந்த 2 பேர் உள்ளே எழுப்பிய முழக்கம்தான் இருப்பதிலேயே மிக மிக அதிசயமானது. அவர்கள் பாராளுமன்றத்திற்குள் போய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழைப்பின் பேரில் உள்ளே போய் சர்வாதிகாரம் ஒழிக என்று பேசியிருக்கிறார்கள். உண்மையில் இதை சொல்ல வேண்டுமானால் அவர்கள் மோடியின் வீட்டுக்கல்லவா போய் சொல்லியிருக்க வேண்டும். ஒருவேளை மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்திருப்பார், நினச்சி போய் சொல்லான்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அவர் வழக்கமாகவே பார்லிமெண்ட்டுக்கு வரமாட்டார். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அறுக்க மாட்டாதான் இடுப்பில் 58 அருவாள்னு. பாராளுமன்றத்துக்கே வராத ஆளுக்கு 2 பார்லிமெண்ட், எந்த பார்லிமெண்ட்டுக்கும் வர்றதில்லை. எப்பவுமே அவர் வந்தார்னா ஒரே ஒரு முறை அதிசயமாக பார்லிமெண்ட்டுக்கு வந்தப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி சொன்னார், மாண்புமிகு பிரதமர் அவர்களே, நீங்கள் உட்கார்ந்திருப்பது நாடாளுமன்றம், நீங்கள் விமானத்தில் உட்கார்ந்திருப்பதைப் போல சீட் பெல்ட்டை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ என்று கிண்டல் பண்ணார். அந்த அளவிற்கு பாராளுமன்றத்திற்கு வராத ஒருவர், பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிக்காத ஒருவர், நாட்டின் ஜனநாயக மாண்புகளுக்கு புறம்பாக இருக்கக்கூடிய ஒருவர் ஆதரவில் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சியின் சார்பாக உள்ளே பாஸ் வாங்கி கொண்டு போனவர்கள் உள்ளே போய் சர்வாதிகாரம் ஒழிக என்று முழக்கமிட்டிருக்கிறார்கள். அந்த முழக்கமிட்டவர்களுடைய பெயரெல்லாம் நல்ல வேளையாக அலி என்றோ முகமது என்றோ அகமது என்றோ இல்லாமல் போனதற்காக நாம் சந்தோஷப்படலாம். வழக்கமாக அவர்கள் அந்த பெயரையும் வைத்து கொண்டு தான் போயிருப்பார்கள். அவருடைய இயல்பான புத்திப்படி போயிருந்தால் அதற்கும் கூட யாராவது ஒரு முஸ்லீம் பெயரை வைத்து கொண்டு தான் மோசடியாக இஸ்லாமியர்கள் பாராளுமன்றத்திற்குள் வந்து கலகம் செய்திருக்கிறார்கள், பாராளுமன்றத்தை ஒழித்து கட்ட முயற்சித்திருக்கிறார்கள் என்று பழி போட்டிருப்பார்கள். என்னமோ ஒரு அவசர தயாரிப்பில் ஒரு ஆபாயில் அந்த திட்டத்தை தீட்டினதுனால ஒரிஜினல் பேரில் போயிட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தம்பி குல்லா போட்டுக்கிட்டு யூடியூப்பில் பேசுகிறாரு. தம்பி, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? முதல் முறையாக நீங்கள் ஓட்டு போடுறீங்களா, யாருக்கு போடுவீங்க? நாங்கள் அண்ணாமலை அண்ணனுக்கு தான் போடுவோம். எந்த அண்ணாமலைக்கு? 20,000 புக்கு பிடிச்சார்ல ஒருத்தர், அவருக்கு. அந்த 20,000 புக்கு பிடிச்ச மேதாவிக்கு நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன் அவருக்கு ஓட்டு போடுவீங்க? அவருக்கு தான் ஐபிஎஸ் வேலையும் ஒழுங்காக பார்க்க தெரில, அரசியல் வேலையை ஒழுங்காக பார்க்க தெரில, ஆடும் ஒழுங்காக மேய்க்க தெரில, அதனால் அவர் சிறப்பான ஆள்னு நான் முடிவு பண்ணி அவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறேன்னு அந்த தம்பி பேசுகிறான். அவன் இதெல்லாம் சொல்லலை, நல்ல விதமாக சொல்லியிருக்கிறான்னு வச்சு. அப்புறம் விசாரித்து பார்த்தா அந்த பையன் இஸ்லாமியர் கிடையாது, அவன் ஒரு இந்து பையன், படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு குல்லாவை போட்டு அவன் பேரால் மோசடி செஞ்சுருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் அப்படி ஒரு மோசடியை செஞ்சுருப்பாங்களான்றதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்த கலர் டப்பாவை கலத்தி விட்டு அது புகை போட்ட உடனடியாகவே பாரதிய ஜனதாவுடைய ட்ரோல் மீடியா ஊடகங்களில் என்ன பரப்புகிறாங்கன்னா, இடதுசாரி பயங்கரவாதம் எவ்வளோ ஆபத்தானது, பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு எவ்வளோ அச்சுறுத்தல் என்று உடனடியாகவே அவர்கள் பரப்ப தொடங்கிவிட்டார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டும் யாராவது ஒருவருக்கு எதிரான வெறுப்பை சொல்லிக்கொண்டே இருப்பது, யாராவது ஒருவருக்கு, அது மதத்தின் பேரால் கூடுதலாக அவ்வாறான வெறுப்பு பரப்பப்படுகிறது. இந்துத்துவ வாட்ச் என்கிற ஒரு அமைப்பு கடந்த 6 மாதத்தில் மட்டும் 255 வெறுப்பு பேச்சுகள், வெறுப்பு நிகழ்வுகள் இந்தியாவில் அரங்கேறி இருக்கின்றன. அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு 1க்கும் மேற்பட்ட வெறுப்பு பேச்சுகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாக சொல்லுகிறார்கள். இந்த வெறுப்பு பேச்சுகளில் அதிகம் எங்கே என்றால், சமீபத்திலே தேர்தல் நடந்த 5 மாநிலங்களில் தான் அதிகமாக இந்த வெறுப்பு பேச்சுகள் கட்டவிழ்த்திடப்பட்டிருக்கிறது. இந்த வெறுப்பு பேச்சு என்றால் எத்தகைய வெறுப்பை அவர்கள் விதைக்கிறார்கள் என்றால், ஒன்று, இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்மை சிறுபான்மையாக ஆக்குவதற்கு ஒரு சதி நடக்கிறது. இது மக்கள் தொகை ஜிகாத், இதுக்கு பேரு. இஸ்லாமியர்கள் எல்லாம் இத்தனை பிள்ளை பெத்துக்குவான் என்று ஒரு ஜிகாத். இஸ்லாமியர்கள் இந்து குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளை, பெண்களை வசியம் செய்து, ஏன்னா இந்து குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அதுங்களெல்லாம் அப்படியே வந்து மை தடவி அப்படியே கூப்பிட்டா வந்துடும். என்ன பைத்தியகாரத்தனம்! இப்படி தான் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு ஒரு முன்னாடி சொன்னார், நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று வளர்த்துவோம், நீ ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டு வந்து கூட்டு போயிடுவியா அப்படின்னு. ஏங்க, டிஷர்ட்டு போட்டவங்களாம் கூட்டு போயிட முடியும்னா, திருப்பூரில் டிஷர்ட்டாக உற்பத்தி பண்ணுறீங்களே, நீங்களாம் எத்தனை பொண்டாட்டி கட்டிருக்கிறீங்க, எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க. கொஞ்சம் உங்கள் பின்னாடி எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு கொஞ்சம் ஒரு லிஸ்ட்டு கொடுங்க. அப்படி பார்த்தா உலகத்தில் பிறந்த பொண்ணுங்க பூரா திருப்பூரில் தான் இருக்கணும்.
ஏன்னா நீங்கள் அவ்வளோ டிஷர்ட் உற்பத்தி பண்ணுறீங்க, அவ்வளோ ரெடிமேடு உற்பத்தி பண்ணுறீங்க. இப்படி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். நம்ம பிள்ளைங்கள்லாம் என்னமோ மான மரியாதை இல்லாத மாதிரியும், சொந்த புத்தி இல்லாத மாதிரியும், யோசிக்கிற திறன் இல்லாத மாதிரியும், டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் பார்த்தா ஒடியாந்துருவாங்கன்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் இந்து பெண்களை வசியம் செய்து மதம் மாற்றுகிறார்கள். இதுக்கு பேர் லவ் ஜிகாத். இந்த லவ் ஜிகாத்தை தடுப்பதற்காக ஒரு படை அமைக்கிறார்கள். அந்த பேருக்கு ரோமியோ ஸ்குவாட். அதாவது ஜூலியட்டுகளை தேடி அலையும் ரோமியோக்களை கண்டுபிடித்து அவர்களை கழுவேற்றுவதற்காக ஒரு சிறப்பு படை. அந்த படை என்ன போலீஸில் இருக்குதான்னா போலீஸில் இல்லை, பொறுக்கிக்கிட்டு வச்சுருக்காங்க. ஊரில் இருக்கிற பொறுக்கியை பூரா சேர்த்து அதுக்கு பேர் ரோமியோ ஸ்குவாடுன்னு ஒன்று வச்சு, அந்த ரோமியோ ஸ்குவாடுக்கு வேலை என்னன்னா, எங்கேயாவது ஒரு பையனும் பொண்ணும், அவங்க அக்கா தம்பியாக கூட இருக்கலாம், அண்ணன் தங்கச்சியாக கூட இருக்கலாம், அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒரு பொண்ணும் பையனும் போகிறாங்கன்னா உடனே அவங்கள பிடிச்சி யாரை கேட்டு 2 பேரும் இப்படி ரோட்டில் சோடியாக போகிறீங்க என்று கேட்பது. அதுவும் பிப்ரவரி 14 வந்துருச்சுன்னா போதும், எல்லாத்துக்கும் நட்டுக்கும். அதுவும் இந்த கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார், அர்ஜுன் சம்பத். அவர் நாய்கள் தான் இப்படி திறந்த வெளியில் திரியும் அப்படின்னு அவர் எங்கே திரிகிறாருன்னா அவர் திறந்த வெளியில் தான் திரிகிறார். பிப்ரவரி 14 யாராவது எங்கேயாவது பார்த்தோம்னா அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு. அந்த வேலையாவது உருப்படியாக பார்க்குறாங்கன்னா அதையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ லவ் ஜிகாத் அது இந்து சமூகத்தின் பெண்களை மதம் மாற்றுவதற்காக லவ் செய்து அவர்களை மதம் மாற்றுகிறார்கள், இந்து பெரும்பான்மையை குறைக்கிறார்கள். அதற்கு பேர் லவ் ஜிகாத். இந்துக்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக, அபகரிப்பதற்காக இஸ்லாமியர்கள் திட்டம் போட்டு ரூம் போட்டு யோசிக்கிறாங்க, அதுக்காக சதி செய்கிறாங்க. அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறான், லேண்ட் ஜிகாத். இந்த ஹலால் என்கிற பெயரில் உணவிலே ஒரு பாரபட்சத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு பேரு ஹலால் ஜிகாத். எல்லாமே ஜிகாத்து தான். இப்படியாக தொடர்ந்து ஜிகாத் ஜிகாத் என்று பெரும்பான்மையாக உள்ள இந்துக்களுக்கு ஆபத்து என்கிற ஒரு அச்சத்தை தொடர்ந்து உருவாக்குவது, அவ்வாறான அச்சத்தை உருவாக்குவதன் மூலமாக இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை தொடர்ந்து பரப்புவது, இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தலையிடுவது. உதாரணமாக ஒரு மாணவி பள்ளிக்கூடத்திற்கு ஹிஜாப் அணிந்து கொண்டு போனால் அது பள்ளியில் இருக்கக்கூடிய சீருடை கலாச்சாரத்தை பாதிக்கிறது என்று அந்த பெண்ணை ஹிஜாப் அணியக்கூடாது என்று தடுப்பது. அப்படி தடுத்ததுக்கு தான் கர்நாடகா மக்கள் நல்லா வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. உடையிலே தலையிடுவது, உணவிலே தலையிடுவது. இங்கே நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய தோழர் மிக தெளிவாக சொன்னார். இது ஏதோ பட்டிக்காட்டிலே படிக்காதவர்கள் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்தியாவினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஐஐடியில், மும்பை ஐஐடியினுடைய உணவு கூடத்தில் சில மேசைகளை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மேசையில் அசைவ உணவு, அதாவது இறைச்சி சாப்பிடக்கூடிய யாரும் அந்த பக்கம் வந்துவிடக்கூடாது. அந்த 4-5 இருக்கைகளும் முழுக்க முழுக்க தாவர உணவு சாப்பிடக்கூடிய, மரக்கறி உணவு சாப்பிடக்கூடியவர்களுக்கானது. அந்த பக்கம் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய யாரும் எட்டி பாத்திரக்கூடாது, தொட்டக்கூடாது. தொட்டா என்ன ஆயிரும்? தீட்டாயிரும். இந்தியாவினுடைய உயர் கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு உணவு கூடத்திலேயே இது போன்ற ஒரு பாரபட்சம் எதன் பேரால் வருகிறது என்றால், இறைச்சி சாப்பிடுவது தீட்டுக்குரியது. இறைச்சி சாப்பிடுவர்கள், அதை தானே ஒருத்தன் டிவியில் கூட பேசினார்ல, நாம எந்த கறி சாப்பிட்றோமோ அந்த கறி, நம்ம எந்த கறி சாப்பிட்றோமோ அந்த மிருகத்தோட குணம் நமக்கு வந்துருவோம்னு ஒருத்தர் பேசுறாரு. உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்டா நமக்கு மாட்டு புத்தி வந்துடும், பன்னிக்கறி சாப்பிட்டா பன்னி புத்தி வந்துடும். நம்ம தோழர் அருணன் கேட்டார், அப்பா எனக்கு மனுஷ புத்தி வேணும் போனா மனுஷங்கறி திங்கிறதாடான்னு கேட்டார்.
எந்த கறி சாப்பிட்றோமோ அந்த புத்தி வந்துடும் அப்படின்னு பேசுறது. இது எங்கிருந்து வருதுன்னு சொன்னால், இறைச்சி சாப்பிடுவதை கேவலமாக நினைக்கக்கூடியதிலிருந்து, ஒரு உணவிலே ஒரு வகையான தீட்டை கடைபிடிக்கக்கூடிய மனோநிலை, உணவின் மீதான ஒரு பாகுபாடு, அதன் மீதான வெறுப்பு. பாராளுமன்றத்தில் நம்முடைய நிதியமைச்சர் தானே இப்போ வரைக்கும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த அம்மாவை கேட்டால் அந்த அம்மா அம்பானி அதானிக்கு 2 பேருக்கு மட்டும்தான் நிதியமைச்சர். அவங்க சொல்கிறாங்க வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா, அப்படியா, நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க அப்படின்னு. ஏம்மா உங்கள் வீட்டு வரலாறு எங்கள் வீட்டு வரலாறு வேறம்மா, அதையே நீ சொல்கிற அப்படின்னா அதில் ஒரு வெறுப்பு. சமூகத்தை உணவின் அடிப்படையில் கறி சாப்பிட்றவங்க கறி சாப்பிடாதவங்கன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. அதன் மீதான வெறுப்பு. கறி சாப்பிட்றதுல அதில் ஒரு பிரச்சனை. கறி நான் எல்லாமே சாப்பிடுவேன். தோழர் இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டுக்கிட்ட கேட்டாங்க ஒரு முறை, நீங்கள் பிறப்பால் நம்பூதிரி இனத்தை சேர்ந்தவர், வகுப்பை சேர்ந்தவர், நீங்கள் கறி சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. நம்பூதிரி பாட்டு சொன்னார், ஆமாம், பறக்கிறதுல பட்டத்தையும் கால் இருக்கிறதுல நாற்காலியும் தவிர இது எல்லாத்தையும் திம்பன்னார் அவர். அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அவர்களுக்கு எந்த உணவும் புறக்கணிக்கப்பட வேண்டிய உணவு அல்ல. ஆனால் நம்மால் சில பேர் சொல்கிறான், அவங்கெல்லாம் செத்த மாட்டு கறி திங்கிறவங்கன்னு. எப்பா நீ என்ன ஆட்டை பிடிச்சி உசுரோட மசுரோடையாக சாப்பிட்ற? கோழி அப்படியே முடிய பொசுக்காம உசுரோட சாப்பிட்றவங்க யாரைங்களா? மீனை செதுக்காமல் அப்படியே கடல்லேருந்து ஆற்றுலேருந்து பிடிச்சி அப்படியே யாராவது முழுங்குறவங்க இருக்கிறீங்களா? எல்லாருமே சாகடிச்சு சாப்பிட்றவங்க தானே. அப்புறம் அதில் என்ன உணவின் பேரால் ஒரு பாகுபாடு, உணவின் பேரால் எதற்கு வெறுப்பு? இப்போ இன்னும் சொல்கிறான், கும்பிட்ற சாமி பேரில் நல்லா வச்சுங்க. நான்லாம் சாமி கும்பிடாதவன், என்னெல்லாம் சாமி எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இருக்குது. நான் அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் சாமி கும்பிட்ற நீங்கள் எவ்வளோ தொல்லை பண்ணுறீங்கன்னு சாமி கும்பிட்ற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஒவ்வொரு பக்தரும் ஒரு சாமியை கும்பிட்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே யாராவது இருந்தீங்கன்னா. ஏன்னா எப்படி இந்த தொழிற்சங்கத்தில் எல்லா சங்கத்துக்கும் ஒரு சந்தா கொடுத்து வைப்பானோ அந்த மாதிரி எல்லா சாமிக்கிட்டையும் ஒரு சீட்டு கொடுத்து வைக்கிறது. அந்த சாமியை கும்பிட்றேன், அது கை விட்டா நீ விட்டுறாத, கை விட்டுறாத அப்படின்னு எல்லா சாமிக்கிட்டையும் ஒரு டோக்கன் போட்டு வச்சு எல்லா சாமியிடமும் வேண்டுதல் வைத்து, எல்லா சாமியுமே நினைக்குது நம்ம மேலே இந்த பயலுக்கு நம்பிக்கையே கிடையாது, அதனால தான் எல்லா சாமிகிட்டையும் டோக்கன் போடுறான் என்று சாமிக்கு நீ டெஸ்ட் வைக்கிற, நம்மளை காப்பாற்றுறியா இல்லையா பார்க்கலான்னு. சாமி உனக்கு டெஸ்ட் வைக்குது, நீ தேடுறியா இல்லையான்னு. ஆனால் நம்மக்கிட்ட எந்த டெஸ்ட்டும் வைக்கிறது இல்லை. ஏன்னா நானும் அதுக்கு எந்த டெஸ்ட்டும் வைக்கிறது இல்லை. இந்த சாமியில் கூட யார் கோயிலுக்குள்ளே வர்றது, எந்த இடத்துல இருக்கிற சாமியை கும்பிட்றது, எந்த இடத்துல சாமியை கும்பிட்டா அது கூடுதல் பலனடிக்கும் என்று கடவுள்களுக்குள் போட்டியை வச்சுட்டான். மனுஷங்கிட்ட இருக்கிற போட்டியை கடவுளுக்குள்ள வச்சாச்சு. இப்போ வணங்கும் கடவுளின் அடிப்படையில் நான் ஏதோ அல்லாவை கும்பிட்றத பற்றியோ இயேசுநாதரை கும்பிட்றத பற்றியோ சொல்லலை. நம்மகிட்ட இருக்கிற 30 முக்கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல, இந்த 30 முக்கோடி தேவர்களுக்குள்ளேயே யார் வசதி, யார் மட்டம், யார் சூப்பர் கிங்கு, யார் அதுக்கு மட்டமானதுன்னு இதுக்குள்ளேயே பெரிய பாகுபாடு. கடவுள்களிலேயே ஒரு ஹைரார்க்கியை இங்கே மெயின்டைன் பண்ணுகிறார்கள். இந்த சாமியை வணங்குறவனை இலக்காரமாக பார்க்கறது. இது ஒரே மதத்திற்குள் இப்படி என்றால் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய வழிபாட்டை கேலி செய்வது, அவர்களுடைய வணக்கத்திற்குரிய இறை நம்பிக்கையை கேலி செய்வது, அவர்களுடைய புனித நூலை கேலி செய்வது அல்லது அவமதிப்பது, இன்னொரு மதத்தைச் சேர்ந்தவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட வைப்பது. ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட வைப்பதற்காக, அதை சொல்ல மறுத்ததற்காக ஊரே திரண்டு பொது இடத்தில் வைத்து கல்லால் அடித்து கொல்லக்கூடிய மாப் லிஞ்சிங் என்கிற ஒரு புது வகை கொலையை இந்திய நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் கடந்த 10 ஆண்டுகளில். இந்த அவலத்தை மனசாட்சி உள்ள யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நண்பர்களே. எப்படி உணவிலே பாகுபாடு, உடையிலே பாகுபாடு, மதத்திலே பாகுபாடு, கடவுளிலே பாகுபாடு, இது போக உலகத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு
நம்மை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற சாதி என்கிற ஒன்று. இந்த சாதி, எத்தனை சாதிகள் இருக்கிறது இந்தியாவில்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகளின் பெயரை எல்லாம் வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தால் 355 நாள் படிக்கணுமா? இந்தியாவில் கூடிய சாதி பேரை பூரா வரிசையாக எழுதி படித்தா, சாதி பேரை பூரா படிக்கிறதுக்கே 355 நாளுன்னா, சரி இத்தனை சாதி இருக்கிறதே, ஏதாவது ஒரு சாதியாவது இன்னொரு சாதியை சமம் என்று ஒத்துக்கொள்ளுகிறதா? நீங்க அந்த ஆளா? ஆமா அந்த ஆளு. அவரு? ஆமா அவரும் எங்க ஆளு தான். அப்ப 2 பேரும் ஈக்குவலா? அவரு எங்களையே அது, நாங்க எங்களையே இது. அதுக்கு பேர் உட்சாதி. ஒரு சாதி இன்னொரு சாதியை சமம் என்று ஒத்துக்கொள்வதில்லை. ஒரு உட்சாதி இன்னொரு உட்சாதியை சமம் என்று ஒத்துக்கொள்வதில்லை. சரி ஒத்துக்கலனா பரவாயில்ல, சமம்னு நினைக்கலனா பரவாயில்ல. அவனை பத்தி என்ன நினைக்கிறனா, ஐயோ அவங்கக்குள்ள அண்ணன் தண்ணி புழங்குவாங்களா, அவங்க அப்பேற்பட்ட ஆளுங்க என்று ஒரு வெறுப்பு. ஒவ்வொரு சாதியினுடைய புனிதமும் வெறுப்பின் பெயரால் தான் நியாயப்படுத்தப்படுகிறது. இன்னும் சில பேர் இருக்கா, நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை. அப்படியா? எத்தனை ஊர் ஆண்ட, எத்தனை நாட்டு ஆண்ட, உங்க ஏரியா எவ்வளவு, விஸ்தீர்ணம் எவ்வளவு, அதெல்லாம் பதில் கிடையாது. ஆண்ட பரம்பரை. சரி உங்க ஆண்ட பரம்பரை எல்லாம் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே ஒரு 800 ஆண்டு காலம் ஆண்டார்களே, அதுக்கு லீஸ் கூட்டிருந்தீங்களா? பிரிட்டிஷ்காரன் ஒரு 300 வருஷம் ஆண்டான அவனுக்கு லீஸ் கூட்டிருந்தீங்களா? பிரெஞ்சுக்காரன் ஒரு 300 வருஷம் ஆண்டான அவனுக்கு ஏதாவது லீஸ் கூட்டிருந்தீங்களா? டச்சுக்காரன் எல்லாரும் வந்தாங்க. அத்தனை பேரும் இந்த நாட்டை ஆண்ட போதெல்லாம் உங்களுடைய ஆண்ட பரம்பரை வீரத்தை காட்டாமல் உங்களிலும் எளிய சாதி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற சில பேரிடம் போய் நான் ஆண்ட சாதி என்று முண்டா தட்டுவதும் மீசை முறுக்குவதும் தோளை தட்டுவதும் என்ன இதெல்லாம்? இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு பின்னாலும் ஒரு வெறுப்பு தான் இருக்கிறது. இது போக இன்னொரு பெரிய பிளவு என்பது, பாரபட்சம் என்பது பாலினத்தின் அடிப்படையில். முன்பெல்லாம் நாம் இருபாலினத்தை என்று சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகம் பக்குவப்பட்டு ஆண்கள் பெண்கள் மாறும் பாலினத்தவர் என்று பாலினத்தில் பன்மைத்துவத்தை இன்றைக்கு நம்முடைய சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதிலேயும் பாலின அடிப்படையிலே ஒரு பாகுபாடு, ஒரு வெறுப்பு விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்மை எல்லாம் பார்த்து பாவ யோனியிலே பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். பெண்களை பாவிகள் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். 1000 தான் இருந்தாலும் ஒரு பொட்டச்சி என்று இலக்காரமாக பேசக்கூடியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வார்த்தையை நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் ஒவ்வொரு பெண்ணை பார்க்கிற போதும் தனக்கு சமமானவர் என்று பார்ப்பதற்கு பதிலாக இழிவாக பார்க்கக்கூடிய மனோபாவம் நான் உட்பட எல்லோருடைய ஆள் மனதிலும் கூட குறைய இருக்கிறது. இது நம்மை பீடித்திருக்கக்கூடிய பெரும் இழிவு என்று இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன். மிகச்சிறந்த ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய நமக்கு கூட நான் ஒரு அமைப்பினுடைய பொறுப்பில் இருந்து சுய விமர்சனமாக சொல்லுகிறேன். நம்முடைய மதிப்பிற்குரிய ஆளுமைகளை நாம் வகைப்படுத்துகிற போது நம்மால் இந்த இடத்திலே ஒரு பெண்ணை நம்மால் பிரதிநிதித்துவம் செய்ய முடியவில்லை என்பதை நான் வந்தவுடனேயே பார்த்தேன். ஏன் நமக்கு உரைக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய மனம் இயல்பாகவே பொது விஷயங்கள் என்று வருகிற போது சமூக அரங்கிலே வெளிப்படையாக நாம் இயங்குகிறோம் என்று வருகிற போது எடுத்த இடத்தில் இது ஆண்களால் தான் செய்து கொண்டிருக்கின்ற வேலை என்று நம்முடைய மனப்பதிவு இருக்கிறது. இந்த மனப்பதிவில் இருந்துதான் பெண்களை புறக்கணிக்கக்கூடியவர்களோ பெண்களை இழிவாக பார்க்கக்கூடியவர்களோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவரும் இல்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 14 அமைப்புகளுடைய பொறுப்பாளர்களும் பாலின சமத்துவத்திற்காக போராடக்கூடிய தலைவர்கள் என்பதிலே எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. அதனால்தான் அவர்கள் எங்கள் அமைப்பிலே தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொது நிகழ்வுகளை திட்டமிடுகிற போது நாம் சற்றே கூருணர்ச்சியோடு இருக்க வேண்டியிருக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் பிரதிநிதித்துவம் என்கிற ஒரு விஷயத்தை நாம் தவற விட்டு விடவே கூடாது. சமூக நீதி என்பது, பிரதிநிதித்துவம் என்பது, அதன் பெயரால் தான் சமூகம் இந்த அளவிற்கு முன்னேறி வந்திருக்கிறது. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வியில், வேலை வாய்ப்பில், சொத்தில், பொது வெளியிலே நடமாடும் சுதந்திரம்,
அரசு அதிகார அமைப்புகளிலே பங்கெடுப்பதற்கான உரிமை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை, இவை எல்லாவற்றையும் தங்களுக்கு தேவை என்று பெண்களும் பெண்களின் ஜனநாயக கோரிக்கையை ஆதரிக்கக்கூடிய ஆண்களுமாக சேர்ந்துதான் இந்த முன்னேற்றத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஆனால் இதை எல்லாவற்றையுமே பின்னுக்கு தள்ளக்கூடிய, வரலாற்று சக்கரத்தை பின்னுக்கு இழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீரழிவு சமூகத்தை பால்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த சமூகத்தை நாம் அவர்கள் என்று இரு துருவமாக்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அவர்கள் என்றால் ஆண்களை பொறுத்தவரையிலும் பெண்களை அவர்கள் என்றும், மதம் என்று வருகிற போது இந்துக்கள் பெரும்பான்மை, இஸ்லாமியர்கள் சிறுபான்மை, அவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை என்றால் மத அடிப்படையிலே நாம் அவர்கள் என்றும், மொழி என்று வந்தால் நம்முடைய மொழியை உயர்வு என்றும் மற்ற மொழிகள் அனைத்தையும் இழிவு என்றும் பார்க்கக்கூடிய மனோபாவம். நல்ல வேளையாக திருப்பூர் என்கிற இந்த நகரம் பல்வேறு இனங்கள் கூடி வாழக்கூடிய ஒரு பெருநகர கலாச்சாரத்திற்குள் ஏற்கனவே வந்துவிட்டிருக்கிறது. நம்முடைய தோழர் ஈஸ்வரன் பேசுகிற போது ஏதாவது ஒரு சாதி இங்கே எதையாவது செய்தது என்று சொல்ல முடியுமா? நான் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆடையை எத்தனை சாதிகள், எத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் கைத்தொட்டு என் உடலிலே வந்து சேருகிறது என்பதுதான் இந்த ஊரினுடைய வரலாறு. ஆனால் இன்றைக்கு மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், பாலினத்தின் பெயரால் நாம் அவர்கள் என்று எதிரெதிராக நிறுத்தக்கூடிய, அந்த மற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மீது ஒரு வெறுப்பை, ஒரு இழிவை, ஒரு அவமதிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை, அவர்களுடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய, அவர்கள் இந்த மண்ணிலே சமத்துவ உரிமையோடு வாழக்கூடிய, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை காவு கேட்கிற ஒரு மோசடியான அரசியல் என்பது இங்கே முன்னெடுக்கப்படுகிறது. அதன் பேரால் இந்த வெறுப்பு விதைக்கப்படுகிறது. இந்த வெறுப்பை நாம் கவனமாக நம்மிடம் வந்து சேராதபடி நம்மை எப்போதுமே எச்சரிக்கை மனநிலையோடு, ஒரு விழிப்பு மனநிலையோடு இருந்து இந்த வெறுப்பு அம்சங்கள் எதுவுமே நம்மிடம் அண்டாமல் நாம் பார்த்து கொள்வதும், நம்முடைய இயக்கங்களிலே இந்த பாரபட்சம் எந்த வகையிலும் இருக்கிறது என்று வந்துவிடக்கூடாது என்பதிலும், திருப்பூர் போன்ற ஒரு தொழில் நகரம் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஏராளமான பொருளாதாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த நலிவிலிருந்து மீண்டு வருவதற்கு திருப்பூர் நகரமே ஒரு ஒற்றை மனிதரை போல் எழுந்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய இந்த நகரத்தை எல்லாம் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் யாரும் பாகுபடுத்துவதற்கு அனுமதித்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலும் தான் கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த கலைப்பயணம் பகத்சிங்குடைய பிறந்த நாளில் தொடங்கி தேசத்தந்தை அண்ணல் காந்தியினுடைய நினைவு நாள் என்று சொன்ன உடனே அவர் ஏதோ ஆஸ்மாவில் மூச்சு திணறி செத்தார்னோ இல்லது ஹார்ட் அட்டாக்ல செத்தார்னோ நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அவர்கள் நம்முடைய தேசத்தந்தையை சுட்டுக் கொன்றார்கள். தேசத்தந்தை என்று சொன்ன உடனே, தேசத்தந்தை என்று காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஒருவர் எப்படி தந்தையாக முடியும் என்று குதர்க்கமாக ஒரு வாதத்தை இன்றைக்கு முன்னே வைக்கிறார்கள். இந்த குதர்க்க வாதத்தை எதிர்கொண்டு அதற்கு பதில் சொல்லி இருக்கிறார்கள். எந்த ஒரு நாட்டிலும் விடுதலைக்காக போராடக்கூடிய இயக்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒருவர் தான் தந்தை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபு உலகளாவிய பண்பாட்டிலே இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் அண்ணல் காந்தியைத்தான் இந்த நாடு தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதிலே உங்களுக்கு என்ன சந்தேகம்? இது சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம். சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது பிரிட்டிஷ்காரரின் சூவை நக்கி கொண்டிருந்த உங்களுக்கு என்ன இதிலே கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது என்று நாம் நிராகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கலை பயணத்தினுடைய நோக்கம் மக்களிடம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளிலே உயர்த்தி பிடித்த விஷயம்.
பகுத்தறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை நடத்து, அதுதான் உன் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி என்று பெரியார் சொன்ன விஷயம். இதையெல்லாம் தான் உள்வாங்கிக் கொண்டு இதை மக்களிடையே சொல்வதற்குத்தான், கலை வடிவங்களிலே பரப்புவதற்குத்தான் இந்த பயணம். இந்த பயணத்தில் மிகப்பெரிய அளவிலே ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருப்பூர் அமைப்பு குழுவிற்கும் இங்கே வந்திருந்த மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அன்பை விதைப்போம். சமத்துவம் நிலவக்கூடிய மனதில், சமத்துவ எண்ணத்தால் நிறைக்கப்பட்ட மனதில் இன்னொரு மனிதன் மீது வெறுப்பு வரவே வராது, உங்கள் மனதிலும் வரக்கூடாது என்று வேண்டுகோள் வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே.